அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவரை அதிகமாக அழைப்பதும், கூப்பிடுவதும், ஜெபிப்பதும், மன்றாடுவதும், கூட்டம் நடத்துவதும் நற்செய்தி உபவாசம் என்றும் பல இடங்களில் பரவி கிடக்கிறது. அதற்கு பஞ்சமே இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவருக்கான வார்த்தையை சொல்லி, அறிவிப்பு, நற்செய்தி என்று சொல்லி பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லுகிறார், என்னை கூப்பிடுவதால் மட்டும் நீங்கள் என் மக்களாய், பிள்ளைகளாய் ஆகிவிட முடியாது. என்னை பற்றி அறிவிப்பதால் நீங்கள் அனைவரும் போதகர்களாகிவிட முடியாது. மாறாக நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை இன்று நற்செய்தியிலே நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். சொல்வது மிக எளிமை, செய்வதுதான் கடினம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம், ஆனால் வாழ்விலே காட்டுவது கிடையாது. நான் அன்பு செய்கிறேன் என்று பல வேளைகளில் கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவரை பார்த்து சொல்லக்கூடியது, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடியது. ஆனால் வார்த்தைகளால் மட்டுமே நாம் நின்று விடுகிறோம். வாழ்க்கையிலே நாம் நிரூபிப்பதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் தவறி விடுகின்றோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிப்பதும், அதை பற்றி நாம் தியானிப்பதும் மட்டுமல்லாமல் அதை நம் வாழ்விலே நாம் காட்டுகிற பொழுதுதான் உண்மையான சாட்சிகளாக, உண்மையான சீடர்களாக நாம் இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இறைவார்த்தையை போதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இறைவார்த்தை வாசிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இறைவார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அந்த இறைவார்த்தை சொல்லுகிற உண்மையான செய்தியை உள்வாங்கி அர்த்தத்தை புரிந்து நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு இறை சிந்தனையாக, இறை வார்த்தையாக நற்செய்தியிலே, விவிலியத்தில் பரவி கிடைக்கிறது. நாம் இப்படியாக நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை நம் வாழ்வாக வாழ்வதற்கு நாம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே சொல்லுகிறார், என் வார்த்தையை வாழ்ந்து காட்டினால் உங்களால் எவராலும் உங்களுடைய வாழ்வை, உங்கள் நம்பிக்கையை அசைக்க முடியாது. பாறை மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாவர். நம்பிக்கை என்னும் அடித்தளத்தில் வாழக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அன்பாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், அனைத்தும் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போன்றுதான் இருக்கிறது. துன்பம் வருகிற பொழுது, சோதனை வருகிற பொழுது நாம் தளர்ந்து போகின்றோம், உடைந்து போகின்றோம், மடிந்து போகின்றோம். ஆகவே இயேசுவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அதன்படி நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும் நாம் அனைத்தையும் தாங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு நாம் செல்ல முடியும் என்பதை இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே வாசிப்பதும் அறிவிப்பதும் அல்ல, அதை வாசித்து அறிவித்த வார்த்தையை வாழ்வாக்குவது, வாழ்ந்து காட்டுவது, செயலில் வெளிப்படுத்துவது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிந்திப்போம். சற்று கடினம்தான். நம்ம யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையிலே நாம் சொல்லுகிறோம், ஆனால் செய்வது சற்று கடினம்தான். இருந்தாலும் நம்பிக்கையோடு இறை வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது எல்லாம் சாத்தியம், எல்லாம் கூடும், எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே சிந்தித்தவர்களாக இப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.